இப்போ நான் சொல்றேயா, இந்த கல்யாணம் நடக்காது. ஐயோ புஷ்பா, என்ன சொல்றீங்க நீங்க? ஆத்திரத்துல முடிவெடுத்தா எல்லாம் தப்பா போகும். கரெக்டா சொன்ன ரஞ்சினி. ஆத்திரத்துல முடிவெடுத்ததுதான் நான் இத்தனை நாள் லோல் பட்டது. எல்லாத்துலயும் காசு பணம் வியாபாரம்னு மட்டும் பாக்குற இந்த சம்பந்தம் எனக்கு தேவையில்லை. அனு விட நல்ல வேலையில இருக்கிற ஒரு பொண்ணா பார்த்து உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை பொண்ணு இல்ல, அவ மூலமா வர ஆதாயம் தான். புஷ்பமா, நீங்க ஏதோ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் நான் புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே தப்புதான். கல்யாணங்கிறது ஒரு ஜென்மம் முழுக்க இருக்க போற ஒரு உறவு. அத ஒரு நொடியில முடிச்சிட்டு போயிட முடியாது. ஆனா நீங்க தான் அத கேவலம் உங்க கம்பெனி உங்க வியாபாரம் தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்களே. இப்ப இவரு ரூல மாத்துறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பல்ல இழிச்சுக்கிட்டு கல்யாணம் நடக்குங்கிறீங்க. நீங்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்க? எல்லாத்தையும் வியாபாரமா பாக்குற உங்க வீட்டுக்கு ஏன் பொண்ண மருமகளை வாழ அமிச்சா அவ தினமும் கண்ண கசக்கிட்டு தான் நிப்பா. போதும்டா சாமி, போதும். உங்க சங்கத்துமே எனக்கு தேவையில்லை. வாங்க சார். ஆண்டி, அவ அம்மா மகமாய், உன்னை நம்பினதுக்கு நீ எங்களை கைவிடலம்மா. என் பொண்ண நீ காப்பாத்திட்டம்மா, நீ காப்பாத்திட்ட. நீங்க ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? நான் நிஜமாவே என் கம்பெனி ரூல்ஸை மாத்துறதுன்னு முடிவெடுத்திருந்தேன். நீங்க கடவுள் சார், சத்தியமா நீங்க கடவுள். எங்க வீட்டுக்கு அந்த கடவுளே உங்க ரூபத்துல வந்திருக்காங்க சார். ஆனா அவங்க மனுஷங்கிட்ட சொல்லவே நான் கூசுது சார். இப்படிப்பட்ட மனுஷங்க சார் அவங்க எல்லாம். நானே பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணப்பா. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி அழுவுற? புஷ்பா, இதுக்குதான் உன்னை நாங்க போக வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, உன்னை அழ வச்சு அனுப்பிச்சிருக்கான் அந்த தடிய. அவன் புள்ளைய விட்டா வேற புள்ளையா இல்ல ஊர்ல நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த மக்கு பையில பத்தி வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடுறான் அவன். ராஸ்கல், இப்பே போய் 4 அற அரைஞ்சிட்டு வர அவனை. நீ அறைய வேண்டாம், அவங்க சங்கத்தமே நமக்கு வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காது. அவன் என்ன நிறுத்துறது? நானே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசிட்டு வந்துட்டேன். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு வந்துட்டியா? அப்படி என்னமா சொன்ன? நான் நினைச்ச மாதிரி அவங்க நல்லவங்க இல்ல. நான் எங்களை மன்னிச்சிருங்கன்னு எவ்வளவு கெஞ்சி கதறினேன். அவங்க மனசு கொஞ்சம் கூட உருகல. ஆனா சார் வந்து எங்க கம்பெனி ரூல்ஸ மாத்திரன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. உடனே ஈன பல்ல இடிச்சிட்டு கல்யாணத்துக்கு சரிட்டா.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நடந்த அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவன் தங்கச்சி ரஞ்சினி என்ன எப்படி எல்லாம் பேசுறா தெரியுமா? வெளிய போட்டு விரட்டுறா. கெஞ்சிர என் முகத்தை கூட அவன் பார்க்கல. இப்படிப்பட்ட வீட்டுல தான் என் பொண்ணு கொடுக்கறதா இருந்தேன்னு என் மனசு அப்படியே பதச்சு போச்சு சுப்பு. இப்ப புரியுதா அவங்க லட்சணம்? இதுக்குதான் ஆரம்பத்துல நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன் இந்த சம்மந்தம் வேண்டான்னு. ஐயோ, என் பொண்ணு நல்லா இருக்கணும்ன்ற ஆசையை கண்ணை மறைச்சிருச்சு சுப்பு. பணம் இருக்கிறவங்க என் பொண்ணை நல்லா பாத்துக்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இப்படி பணத்தை தான் பாப்பாங்கன்னு நான் நினைக்கல. சத்தியமா நினைக்கல சுப்பு. என் பொண்ண பாழு கிணத்துல நானே தள்ள பார்த்தேனே. ஐயோ, அப்படி மட்டும் நடந்திருந்தா நான் எவ்வளவு பெரிய மோசமான அம்மா ஆயிருப்பேன். என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிரு. அம்மா விடுமா, அழுவாதம்மா. அப்படி எதுவும் நடக்கலல்ல, அப்புறம் ஏமா? இல்லடி, இல்ல. பொண்ணு பெத்தவங்க எப்படியாவது அவளுக்கு கல்யாணம் நடந்தா போதும், அவங்களோட ஒரு பொறுப்பு கழிச்சிரும், பெரிய பாரம் குறைச்சிரும் நினைக்கிறாங்க. ஆனா பொண்ணு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலன்னா காலம் பூரா அந்த கஷ்டத்தை அவதான் சுமக்கணுங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. இன்னைக்கு அந்த தப்ப நானே பண்ண பார்த்தேனேடி, என்ன மன்னிச்சிருமா. இல்லம்மா, அழுவாதம்மா. ப்ளீஸ்மா, அழுவாதம்மா. இல்ல, என்ன மன்னிச்சிரானு. அம்மா அழாதம்மா. அப்ப பாருங்கப்பா, அதான் கல்யாணம் நின்னுருச்சுல்லம்மா, அழுவாதம்மா. சுப்பு, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் சுப்பு, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும். என்ன புஷ்பா, அம்மா, ஏன் நீ அழாதம்மா. குழந்தை மாதிரி அழுகுற? ஒரு நாளும் உன்னை மறவாத பிரியாத வரம் வேண்டும். ஆ, ஒரு நாளும் உன்னை மறவாத பிரியாத வரம் வேண்டும். சொல்றல, அழாத, அழாதம்மா. ஏய், இப்படி அழுத அப்புறம் எனக்கு மனசு தாங்காது. நானும் விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சிருவேன். இந்த கல்யாணம் நின்னதுல உன்னை விட எனக்கு தான் மனசு கஷ்டம் அதிகம். ஏன் சொல்லு? இத சாக்கா வச்சு உன் பெரியமா பொண்ணு ஸ்மிதாவை சைட் அடிக்கலாம்னு நினைச்சேன். இப்ப மிஸ் ஆயிடுச்சு. ஏய் லூசு, அட வேண்டிய நேரமா இது? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா. நாம இப்ப என்ன பண்றோம்? எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்குறோம், சாப்பிட்டு கொண்டாடுறோம். அனு, நீ போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. ஆமாமா, நீ அழாத, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். சீக்கிரமா வாங்கிட்டு வந்து நீ இந்த அழுமூச்சி கிட்ட கொடு, அப்பதான் அழுவ நிக்கும். சரிதானே புஷ்பா? சரிம்மா, போயிட்டு வரேன். வரேன் சார், வரேன்பா. முதலாளி, நான்லாம் ஒரு ஆளா உங்களுக்கு? நான் ஒரு சின்ன பையன், பொடிய முதலாளி. இந்த ஆளு கூப்பிட்டான்னு சுப்பு சார கலாய்க்க வந்தேன் பாருங்க. என்ன சிறுப்பாலே அடிச்சுக்கணும் முதலாளி. இப்ப சொல்லுங்க முதலாளி, அந்த துணி கடை யாரோடது? என்ன முதலாளி இத போய் கேட்டுக்கிட்டு? ஊருக்கே தெரியுமே துணி கடை சுப்பு சார்துன்னு. நியாயமா யார் கைக்கு கடை போகணும் முதலாளி? ஐயோ, ஒரே ஜோக்கு ஜோக்கா சொல்றாரு. கடை சுப்பு சார் கைக்கு தான் போகணும். அப்படின்னா இவர் யாரு? தெரியலையே முதலாளி, பார்த்தாலே கூக்குமாக்கு கேஸா இருப்பான் போல இருக்கு. ஆமா முதலாளி, இவன் ஏன் இங்க நிக்கிறான்? டேய், என்ன லந்தா? யோ சுமாரியா, சார் பேசிக்கிட்டு இருக்காருல்ல.
நீங்க சொல்லுங்க முதலாளி. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் எனக்கு வேதம். சுப்பு சார் உங்ககிட்ட கடையை அடமானம் வச்சிருக்காரு. அந்த கடனை அடைக்கணும்னா அவரு வேலை செய்யணும். அவரு வேலை செய்யணும்னா நீ என்ன செய்யணும்? நாளையில இருந்து அவர் கடைக்கு வேலைக்கு வரட்டும். சுப்புனா, நீ நாளையில இருந்து கடைக்கு வேலைக்கு வந்துடுனா? சுப்புனா, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப பொறுமையா வானா. அது உன் கடனா, நீ வா அப்போ. அது உன் இஷ்டனா. நல்லவங்களை நம்பினா நல்லதே நடக்கும். நல்லவங்களுக்கு கெட்டது செய்யறவங்களை நம்பினா மீதியை நீங்களே சொல்லுங்க முதலாளி. கெட்டதே நடக்கும். கேட்கல. கெட்டவங்களை நம்பினா கெட்டதே நடக்கும். அது ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா முதலாளி? ஐயோ, ஐஸ்கிரீமா? வேணாம் முதலாளி, வேணாம் முதலாளி. அண்ணே வரட்டுமா? அண்ணி வரேன். அனுமா வரமா? நான் அப்போ உத்தரவு வாங்கிக்கிறேன் முதலாளி. அதிகாரத்தை கையில வச்சுட்டு ஆடுறீங்களா? நான் இதை சும்மா விட மாட்டேன். பார்த்துக்கிட்டே இருங்க. அச்சோ, உங்களை கேட்க மறந்துட்டேனே. ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா ரகுபதி சார்? இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். சொல்லிட்டா போச்சு. ஹலோ, ஒரு நிமிஷம். புஷ்பா, அந்த செயின் எடுத்துட்டு வா. உங்க செயின், நீங்க போலாம். சார், உங்க கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல சார். ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சுப்பு சார். நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் கிடைச்சே தீரும். ஹலோ, சரி, நான் கிளம்புறேன். சார், தினம் தினம் எங்க வீட்டுக்கு வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தரா ஆயிட்டீங்க. திடீர்னு கிளம்புறேன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி பக்குன்னு மனசுக்கு சங்கடமா இருக்கு சார். கவலைப்படாதீங்க, நான் அப்பப்போ வருவேன். சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு. எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டெல்லாம் சமைச்சு போட்டு சின்னதா ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க சார். நிச்சயம் வருவேன். என்னைக்கு உங்க பார்ட்டின்னு சொல்லுங்க. நாளைக்கே கூட ஓகே தான் சார். உங்களுக்கு வசதிப்படும்னா. ஒய் நாட்? எத்தனை மணிக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நிச்சயமா வந்துடுறேன். என் அம்மா சமையலுக்கு பிறகு உங்க சமையல் தான் என் ஃபேவரட். நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். சரி, நான் வரேன். வாங்க சார். வாங்க சார். அப்பா, சார் அனுப்பிட்டு வரேன். சரிம்மா. சார், நீங்க இல்லாம ஆபீஸ்ல ஒரு வேலையும் நடக்கிறது இல்ல. இன்னும் எத்தனை நாள் சார் இப்படி? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வேலை பாக்கி இருக்கு பங்கஜ்.
அண்ணே இப்ப வர நோட்டு உங்களுக்கு. நீங்க எனக்கு தந்த கிஃப்ட்டுக்கு தி பெர்ஃபெக்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் உங்களுக்கு நான் தரேன். என்னாச்சு தெரியலையே. யாருக்காவது இது செட் பண்ண தெரியுமா? சொல்லுங்க, யாருக்காவது இதை ஃபிக்ஸ் பண்ண தெரியுமா? சந்திரா, அண்ணே இப்பதானே கரெக்டா தானே ஒர்க் ஆச்சு. இருங்கண்ணே, நான் திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கறேன். சந்திரா, சந்திரா, கூல் டவுன். அண்ணே, it's a crap mission. It's a crap mission. கூல் டவுன் சந்திரா. Shit! Shit! சந்திரா, என்ன போய் ஏமாத்திட்டாங்கண்ணே. இத்தனைக்கு நான் டெஸ்ட் பண்ணி தானே வாங்கிட்டு வந்தேன். அண்ணே, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாண்ணே? அண்ணே, அண்ணே, நான் யாரு? நான் யாருண்ணே? The great business magnate சூரிய பிரகாஷோட ஒரே தம்பினே என்னையே ஏமாத்திட்டானுங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நடு ரோட்ல ஓட விட்டு சுடணும்ண்ணே. இது பத்தாது. எல்லாரும் பார்க்கிற மாதிரி நடு முச்சந்தில கொண்டு போய் என் கையாலே அவனை சித்திரவதை பண்ணி கொள்ளணும். அப்ப கூட யாரும் அடங்காதுண்ணே. அவனே ஸ்டாப். கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணே, எல்லாரும் கரெக்டா என்னைய குறிப்பா ஏமாத்துறானுங்கண்ணே. ஹலோ, ஜிலிசோ என்னைய மோட்ல எழுதிருக்கானே. இத பார்த்தா யார் வேணாலும் ஈஸியா ஏமாத்தலாம் தோணுமானே. சந்திரா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். இந்த நல்ல நாள்ல கோவம், கவலை இதுக்கெல்லாம் நீ இடம் தரவே கூடாது. இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். பாசிட்டிவான விஷயம் தான் உன் மனசை ஆக்கிரமிக்கணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நெவர் திங்கிங் எனிதிங் நெகட்டிவ். கம் ஆன், ஸ்மைல். ஸ்மைல். அண்ணே, நான் எங்க தப்பு செய்யறேன்னு எனக்கு தெரியலண்ணே. ஒவ்வொன்றையும் செய்யறதுக்கு முன்னாடி நான் நிறைய யோசிச்சா நான் பண்றேன். ஆனா ஏதோ எப்படியோ எங்கேயோ தப்பா போய் முடியுதுண்ணே. எனக்கு என்ன நினைச்சாலே ரொம்ப அவமானமா இருக்குண்ணே. சந்திரா, கூல். முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்படாத. வீட்டு வேலையோ ஆபீஸ் வேலையோ எதுவா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அமர உட்கார்ந்து நிதானமா யோசி. ஆமாண்ணே, அதுதான் சொன்னேனே. எல்லாத்தையுமே யோசிச்சு தானே செய்யறேன். உங்களுக்கு தெரியாதானே, நான் என்னைக்காவது அவசரப்பட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் நானே. சரி, உட்காரு. அண்ணா, உட்காரு. நான் நீ அவசரப்படுறேங்கிற அர்த்தத்துல சொல்லலடா. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதை பத்தின ப்ரூஃப்ஸ் அண்ட் கான்ஸை எவாலுவேட் பண்ண சொல்றேன். ஒரு புது விஷயம் நம்ம கண்ணில் பட்டதுமே புத்தி அதை ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு யோசிக்கும். புத்தி சொல்லும் கோ ஹெட்னு. ஆனா உடனே நாம அது பின்னால ஓடக்கூடாது. ஒரு நொடி நின்னு நிதானமா நம்ம மனசுக்கிட்ட கேட்கணும். அது சரியா சொல்லும் நீ என்ன செய்யணும்னு. நீ வருத்தப்படலன்னா நான் உனக்கு சொல்லவா? சொல்லுங்கண்ணே. பிரகாஷ், இந்த பிராண்ட் நேம் நம்ம குடும்ப சொத்து.
இந்த பேர் மேல மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, முக்கியமா பெரிய நம்பிக்கை இருக்கு. அதையே நீ மாத்த ட்ரை பண்ணலாமா? அது தப்பு இல்லையா தம்பி? இல்லண்ணே, அப்படி பேர் மாத்திரா நல்லது நடக்கும்னு. நடந்துச்சா? உனக்கு சந்திர பிரகாஷ்னு பேர் வச்சது நம்ம அம்மா. நமக்கு நல்லதுதான் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அம்மா ஆசாசியா வச்ச பேரு. இதுல எவனோ ஒருத்தன் வந்து அந்த பேர்ல ஒரு எழுத்து சேர்த்தா நீக்கினா நல்லதுன்னு சொன்னா உடனே நாம அதை கேட்கலாமா? அப்படி எதுவும் நல்லது நடந்துடாது தம்பி. வெறும் பேர் மட்டுமே ஒரு மனுஷனை பெரிய ஆளாக்கிடாது. ஒரு மனுஷன் சாதிச்ச பின்னாடி பேரு தானா பெருசாகும். பிரகாஷ் எவ்வளவு ஒளிமயமான பேரு. அப்பா தன்னோட நினைவா நமக்கு பேர்லயே கொடுத்துட்டு போயிருக்காரு வெளிச்சத்தை. அது சொத்துடா. சந்திர பிரகாஷ் என்னடா அர்த்தம்? நீ இல்லாத வானம் உண்டாடா தம்பி. உனக்கும் எனக்கும் பேர்லயே அந்த குடுப்பனை இருக்குடா. இப்படி நம்மள தினம் தினம் வளர்க்கிற காப்பாத்துற பேரை மாத்தினா அது தப்பு இல்லையா? ஆமாண்ணே, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரிண்ணே, ரொம்ப சாரி. சரி, இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? சந்திர பிரகாஷ். குட். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு இன்னொரு வாட்டி உனக்கு பேர் வச்சாச்சு. நீ ஒரு புது மனுஷனா பிறந்த மாதிரியும் ஆச்சு. கங்க்ராட்ஸ். எஃப்எம், அந்த கேக்க கொண்டு வா சீக்கிரம். சோ சூர்யா சார் இவ்வளோ நாள் அந்த சாமி கண்ண காலனில தான் இருந்திருக்காரு. வெல், தட் மீன்ஸ் அந்த அனு எனக்கு கொடுத்த ப்ராமிஸ பிரேக் பண்ணிருக்கா. ப்ராமிஸ்? நத்திங் பங்கஜ். சூர்யா சார் ஜெனரலா எந்த இம்பார்ட்டன்ட் டேட்டையும் மறக்க மாட்டாரே. ஆனா அவரோட தம்பி சந்திர பிரகாஷோட பர்த்டேவே மறந்துட்டாருன்னா ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். எப்படி பங்கஜ்? இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு மீரா மேடம். சூர்யா சார் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. He will be back. நோ பங்கஜ், இன்னும் ஒரு நாள் இல்ல, அரை நாள் கூட ஐ கான்ட் மேனேஜ். என்னால முடியாது. I feel very sorry மீரா மேடம். பட் அவர் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மனால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என் கஷ்டம்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம் பங்கஜ்? நாளைக்கு குவார்டர்லி மீட்டிங். சூர்யா சார் இங்க இருந்தே ஆகணும். நல்லா தெரியுது எனக்கு. ஆனா பங்கஜ், இவ்ளோ நாள் எப்படியோ இட் வாஸ் ஃபைன். ஆனா நாளைக்கு அப்படி கிடையாது. இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் குவார்டர்லி மீட்டிங். மீட்டிங்ல சார் இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்வெஸ்டர்ஸ் கூட நாளைக்கு வந்தா வரலாம். நாளைக்கு சார் இல்லனா, ஓ மை காட், என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இங்க பாருங்க பங்கஜ், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சூர்யா சார நாளைக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு தான். தட்ஸ் இட். ஐ ஹவ் லெஃப்ட் இட் டு யூ. அனு விஷயத்துல பாஸ் காம்ப்ரமைஸ் ஆவார்னு எனக்கு தோணல மீராஜி. நாளைக்கு சார் வர்றது அநேகமா கஷ்டம்தான். லுக் பங்கஜ், அந்த அனு புராணம் பாடுறத முதல்ல நீங்க நிப்பாட்டுங்க. அதை விட்டுட்டு சாரை எப்படி நாளைக்கு கூட்டிட்டு வரணுங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ். ஓகே சார், நாளைக்கு மீட்டிங் வருவார். Are you sure பங்கஜ்? உங்களை நம்பலாம் இல்ல? நீங்க இதை சொல்லிட்டீங்களே, அது என்னோட பொறுப்புன்னு. Thank you. Thank you so much பங்கஜ். இதை உங்க ஒருத்தரால மட்டும்தான் செய்ய முடியும், அது எனக்கு தெரியும். சார் எப்படி மீட்டிங் வருவாருங்கிறத எங்க ஊரு பீர் பாபா தான் டிசைட் பண்ணுவார். பியர்? வாட்? கரெக்டா சொல்லுங்க, பீர் பாபா. பீர் பாபா? எஸ். நான் ஒரு வேலை சொன்னா இந்த வீட்ல யாருமே செய்யறது கிடையாது. வெள்ளை இருந்தா
நான் ஏதாவது செய்ய சொல்லுவேன்னு சொல்லிட்டு பேப்பர் கூட படிக்காம பாத்ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்க இல்ல? சுப்பு, சூர்யா சார் நம்ம கூட சாப்பிட வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். அவர் ஏதாவது நல்ல ஹோட்டல் கூட்டிட்டு போனோம். ஹோட்டல் எதுன்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பு, சுப்பு, பாத்ரூம்குள்ள போனா எந்த கேள்விக்கும் பதிலே சொல்றதுல என்ன பழக்கமோ என்னவோ. இந்த பேப்பரை 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கே, அப்படி இந்த பேப்பர்ல என்னதான் இருக்குமோ? ஹோட்டல் விளம்பரம். சுப்பு, எந்த ஹோட்டல்ல முடிவு பண்ணறதுக்கு இந்த சுப்பு எதுக்கு? நானே போதுமே. அவனுக்கு போன் பண்ணி கேட்டா நல்ல ஹோட்டலா இல்லைன்னா அவனே சொல்லிட போறான். ஹோட்டல் விருதுநகர். அடடே, சாப்பாடுக்கு டிஸ்கவுண்டா? இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க? ஹோட்டல் சூப்பரா இருக்கும் போலியே. பெரிய ஹோட்டலா தான் இருக்கு. சூர்யா சாரை கூப்பிடும் போது இந்த மாதிரி நல்ல ஹோட்டலா இருந்தாதான் நமக்கும் கௌரவமா இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது. ஹோட்டல்ல ஹோட்டல் அப்படி தக தகன்னு மின்னுதே. போன் நம்பர் வேற கொடுத்திருக்கான். பண்ணிட்டா பாப்பவே. ஐயே புஷ்பா, இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல மிஸ் கால் கொடுத்தா திருப்பி கூப்பிடுவாங்களா என்ன? அவங்க என்ன சூர்யா சார் மாதிரி நல்லவங்களா? நம்மளே கூப்பிட்டுருவோம். ஹலோ, ஹோட்டல் விருதுநகர். ஹலோ, வடபழனி விருதுநகர் ஹோட்டலா? எஸ், நான் ஹோட்டல் மேனேஜர் தான் பேசுறேன். உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? நான் ஹவுஸ் மேனேஜர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். மத்தியானம் உங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரோம் 4 பேரு. கேக்குதா? 4 பேரு. இன்னைக்கு வந்த விளம்பரம் பார்த்தேன். அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குல்ல? இருக்கு மேடம். வாங்க மேடம், ஹோட்டலை அழைத்ததற்கு நன்றி. இருப்பா இருப்பா இருப்பா. நான் இன்னும் விசாரிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நன்றிங்கிற. சாப்பாடுல என்னெல்லாம் இருக்கும்? ஒரு ஸ்டார்டர் இருக்கும், பூரி அல்லது சப்பாத்தி, 4-5 பொரியல், சாம்பார், வத்த குழம்பு, ரசம், தயிர், ஐஸ்கிரீம்ல எனி ஃப்ளேவர் மேடம். ஸ்வீட்டு? ஸ்வீட்லாம் கிடையாது மேடம். அது வேணும்னா நீங்க தனியா ஆர்டர் கொடுக்கணும் மேடம். ஸ்வீட்டு கிடையாதா? என்னப்பா இது அநியாயமா இருக்கு. ஸ்வீட்டு ஆஃபர்ல சேர்த்து தரக்கூடாதா? சாரி மேடம், இந்த ஆஃபர்ல ஸ்வீட்லாம் வராது. அதெல்லாம் வரும்பா. ஒரு ஸ்வீட் என்ன ஆக போகுது? உங்க அக்கா ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தா நீ ஸ்வீட் தரமாட்டியா? என்னை உன் அக்காவா நினைச்சுக்க தம்பி. மேனேஜர் தம்பி, இன்னைக்கு ஹோட்டலுக்கு யார் வர போறாங்க தெரியுமா உனக்கு? தெரியும் மேடம், கஸ்டமர் தானே வர போறாங்க. ஐயா, சாதாரண கஸ்டமர் இல்லப்பா, பெரிய விஐபி வர போறாரு உங்க ஹோட்டலுக்கு. சூரிய பிரகாஷ் சாரு. அவரு ஹோட்டலுக்கு வந்தா அதிர்ஷ்டம் அப்படியே கொட்டும். தெரிஞ்சுக்க தம்பி. சரி சரி. என்ன சரி சரி? நாங்க 4 பேரு இன்னைக்கு சாப்பிட வரோம். நீ மட்டும் இன்னைக்கு ஸ்வீட்டை ஃப்ரீயா கொடுத்தேனா எங்க காலனியே அடுத்த வாட்டி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வருவேன். என்ன ஸ்வீட் தரியா? சரிங்க மேடம், வாங்க தரேன். நிஜமா ஸ்வீட் ஃப்ரீ தானே? சத்தியம் பண்ணு. என்னது சத்தியமா? ஆமா. நாங்க வந்த பின்னாடி நான் ஸ்வீட் தரேன்னு சொல்லவே இல்லைன்னு நீ சொன்னா? அப்படிலாம் சொல்ல மாட்டோம், சத்தியமா தரோம், நீங்க வாங்க. சரி தம்பி, அக்கா போன வச்சிடுறேன். உடனே ஸ்வீட் பிரியின்ட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் பேசி இருந்தா சாப்பாடு பிரின்னு சொல்லிருப்பானோ. சுப்பு, சுப்பு, என்ன ஒரு வருஷத்துக்கு சேர்த்து குளிக்கிறியா? குளி குளி, நல்லா குளி. நீ குளிக்கிறதுக்குள்ள நான் ஹோட்டல்ல முடிவு பண்ணிட்டேன். ஐயா, இன்னைக்கு சமைக்கவே வேணாம், ஹோட்டலுக்கு போறோம்.
எல்லாம் நோட் பண்ணணும். நம்ம கம்பெனியோட குவார்ட்டர்லி டார்கெட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்ம எதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோமோ அது அத்தனையும் இந்த குவார்ட்டர்லியில அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். வாவ், தட்ஸ் ரியலி நைஸ். யமுனா மேம், அந்த ப்ராஜெக்ட்டை நீங்களே சார் கிட்ட காட்டிடுங்க. ஓகே மேம். சார் சார் ரிப்போர்ட் சார். சார் ரிப்போர்ட் சார். சார் சார் யா. ரிப்போர்ட் சார். ஓ, give me. Is everything okay, sir? Yeah, looks fine. Fine? I mean, it looks good. நம்ம லீகல் விஷயத்தை பத்தி சங்கரன் சார் சொல்லுவாரு. ஆரம்பிக்கட்டுமா சார்? சார், Ah, ஆரம்பிக்கவான்னு சங்கரன் சார் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காரு. yeah. நம்ம கம்பெனி லாபடி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்டா தான் சார் நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ அம்மா, என்னம்மா பண்ற? சூர்யா சாரு எங்க போனாலும் அதுக்கு முன்னாடி பங்கஜம் இப்படிதான் செக் பண்ணும். அதே மாதிரிதான் நானும் செக் பண்ணேன். எல்லாம் சரியா இருக்கு. நீங்க பண்றதெல்லாம் உள்ள சிசிடிவி கேமரால பாத்துட்டு இருப்பாங்க. நீ ஏதோ திருட வந்துட்டேன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? ஐயோ, அப்படியெல்லாம் மாடி பண்ணுவாங்க? என்ன பார்த்தா திருட வந்த மாதிரி அடி இருக்கு. அப்பா இருந்திருந்தா சாரி புஷ்பா, கொஞ்சம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. சுப்பு சொல்ற மாதிரி நீ சொல்லி காமிக்கிறியா? அப்பாவும் நம்ம கூடயே வந்திருக்கலாம்லம்மா. ஏண்டி அழுத்துக்கிற? சூர்யா சார் வந்ததும் போன் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்லிருக்கார்ல. அப்புறம் என்ன, வா. அம்மா அது அம்மா, இன்னைக்குன்னு பார்த்து அப்பாக்கு என்னம்மா அப்படி ஒரு வேலை? ஆம்பளைங்களுக்கு 1000 வேலை இருக்கும். சூர்யா சார் இன்னும் வரலல்ல, அதே மாதிரி தானே சுப்புக்கும். அடேங்கப்பா, உன் புருஷனை சொன்னதும் கோவம் பொத்திக்கிட்டு வருதே. ஏன் சுப்புவ நான் என்ன வேணாலும் திட்டுவேன். அதுக்கு தான் அது எனக்கு வாக்கப்பட்டிருக்கு. ஆனா நீ எல்லாம் ஒரு வார்த்தை கூட திட்டக்கூடாது. வா. அம்மா, ஏமா இப்பவே உள்ள போகணும்? சூர்யா சார் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடி. இந்த ஹோட்டல் மேனேஜர் தம்பி என் ஃப்ரெண்டு தான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. தம்பி, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. கொண்டு வரேன் மேடம். எவ்ளோ தண்ணி தாமா குடிப்பேன்? நான் என்னடி பண்றது? சும்மா உட்கார்ந்தா போர் அடிக்குதுல.
சூர்யா சாரை வேற காணும். நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஏய், அந்த மேனேஜர் நம்மளையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அடுத்த மீட்டிங் பத்தி எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரீச், ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நாம நம்ம கம்பெனில எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி முக்கியமா நிறைய பேசணும். அம்மா, சூர்யா சார் ஃபோன் எடுக்க மாட்டாரு. இந்த 6 மாசத்துல நம்ம பெஸ்ட் மார்க்கெட்டிங் வெஞ்சர் எதுனா 8 ரூபாய்க்கு ரீசார்ஜ் கார்டு கொண்டு வந்ததுதான். அதனால நம்ம கம்பெனி பேர் ஜெனரல் பப்ளிக் கிட்ட, குறிப்பா லோவர் இன்கம் குரூப்ல ஒரு நல்ல டாக் உருவாயிருக்கு. நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை கூடி இருக்கு. மக்கள் நம்ம கிட்ட இருந்து இந்த மாதிரி புதுசா எதிர்பார்க்கறாங்க. அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது அடிக்கடி நம்ம ஏதாவது ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப அவங்க மனசுல நம்ம கம்பெனிக்கு நிரந்தரமா ஒரு இடம் கிடைச்சிரும். உங்க எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்தா we can achieve this at earliest. Of course, sir. We are with you. அனு, அப்படியே சூர்யா சாருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி பாரு. வி ஹோட்டல் யூ வேர் அப்படின்னு பண்ணு. இல்ல, நம்ம ஹோட்டல்ல வெயிட் பண்றோம், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டு மெசேஜ் பண்ணுன்ற. அனு, ஒரு நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன். எங்கம்மா போற? பாத்ரூம் வருது, போயிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் சொல்லிட்டு தான் போகணுமா? சும்மா போறவள எங்க போறேன்னு நீ தானே கேட்ட. அதுக்கு தான் சொன்னேன், சும்மா சும்மா தண்ணி குடிக்காதுன்னு. என்ன விடு, நீ சூர்யா சாருக்கு மெசேஜ் பண்ற வேலையை பாரு. பீடா, நம்ம எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ் லெட்டர் அனுப்பிடு. Definitely, sir. நாளைக்கே அனுப்பிச்சிடுறேன். குட். சார், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட மீட்டிங் முடிச்சாச்சு. ஏண்டி முகம் துடைக்கிற பேப்பரை கையில புடிச்சிட்டு இருக்க? கசக்கி தூக்கி போடு. சூர்யா சார் உனக்கு எதுவும் மெசேஜ் பண்ணாரடி? இல்லம்மா. If you will agree, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கூட இன்னைக்கே மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிடுவா சார். நான் இப்ப கிளம்பணும், அதை இன்னும் நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சார், எல்லா ரிப்போர்ட்டையும் ஒரே நேரத்துல சப்மிட் பண்ணா it will be helpful, sir. ரீஸ்கெடியூல் இட் மீரா. உன்னால இப்போதைக்கு என்ன முடியுமோ அதை வச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ணு. ஓகே, தேங்க் யூ ஆல். See you. மேடம்,
ஆர்டர் சொல்றீங்களா? நாங்க ஒரு விஐபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்ததும் ஆர்டர் பண்றோமே. அவர் நிஜமாலுமே வருவாருங்களா? ஏன்னா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதான். நிச்சயமா வருவாங்க சார். நாங்க வந்ததே அதுக்காக தான். வந்ததுல இருந்தே நீங்க இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவரை தான் ஆளை காணோம். என்னப்பா இப்படி பேசுற? பின்ன என்னங்க, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். சும்மா அங்க இங்கன்னு உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சாப்பிட வந்தவங்க சும்மா இப்படிதான் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்களா? நிஜமாவே நாங்க ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சொன்னதே சொல்லாதீங்க மேடம். சும்மா ஏசில உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு டேபிள் லாக் ஆனா உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா? ஓவரா பேசாதீங்க. சும்மா கத்தாதீங்க மேடம். பிரச்சனை பண்ணணும்னே இங்க வந்துறீங்களா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எங்களே ஏஞ்சு போ சொல்றியா? நாங்க யாருக்காக இங்க காத்திருக்கோம் தெரியுமா உனக்கு? தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டே நீ. ஐயோ அம்மா, வேண்டாம்மா, போலாம் வா. நீ சும்மா ரானே. சூர்யா சார் வரட்டும், இவனுக்கு சரியான பாடம் கத்து தர்றேன். நாங்க எல்லா பாடமும் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். முதல்ல இங்க கிளம்புங்க. அம்மா, சூர்யா சார் வர மாதிரியே தெரியல. நம்ம போலாம் வா. என்னடி சொல்ற? ஏன் சூர்யா சார் இப்படி பண்ணாரு? அம்மா வாமா, கிளம்பலாம். சுப்பு வரேன்னு சொல்லிருக்கேடி. நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றேன். நீ வா. மீராஜி சார் எங்க? இப்பதான் போனாரு பங்கஜ். ஆமா, திடீர்னு ஏன் இவ்ளோ அர்ஜென்ட்டா கிளம்பி போனாரு? பாஸ் எங்க போறாரு பங்கஜ்? வாட்? சார் போக கூடாதே. என்னாச்சு பங்கஜ்? ஏன் இப்படி ஓடுறீங்க? கேன் யூ டெல் மீ வாட்ஸ் கோயிங் ஆன் பங்கஜ்? ப்ளீஸ் டெல் மீ. பங்கஜ், மேம், நீங்க தந்த பணத்தை திரும்ப கொடுக்கலான்னு. நீங்க பண்ண ஹெல்ப்பை என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் மேம். நீங்க கொடுத்த மொத்த பணத்தையும் என்னால அப்படியே ரிட்டர்ன் பண்ண முடியல. கொஞ்சம் பணம் செலவாயிடுச்சு. அந்த மிச்ச பணத்தை இந்த மாசம் சம்பளத்துல இருந்து பிடிச்சுக்கோங்க மேம். ஓகே. சோ நீ இப்போ திரும்ப ஜாயின் பண்ண போற வேலைக்கு? எஸ் மேம். ஓகே. வெறும் லஞ்ச் பாக்ஸ் மட்டும் கொண்டு வர போறியா, இல்ல வேலையும் பார்க்க போறியா? நிச்சயம் வேலை பார்ப்பேன் மேம். கஷ்டப்பட்டு வேலை கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஐ வில் ஒர்க் சின்சியர்லி மேம். குட். அப்ப நீ ரெடி ஆகு. இன்னும் 10 மினிட்ஸ்ல பிரசன்டேஷன் இருக்கு. மேம், எஸ் அனு, டீலர்ஸ் எல்லாம் வராங்க. நீ தான் பிரசன்டேஷன் தரணும். மேம், நானா? ஆஃப் கோர்ஸ் எஸ். இப்பதான் வேலை கத்துக்கணும். அதே இதுன்னு டயலாக்லாம் அடிச்ச அதுக்குள்ள என்ன? நீ வேலை கத்துக்கோ. உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நானே தந்திருக்கேன். என்னாச்சு அனு? 2 ரூபாய்க்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? இல்ல மேம், திடீர்னு நான் எப்படி? அச்சச்சோ, இப்போ என்னாச்சு இந்த பவருக்கு? யூஸ் போயிடுச்சா? லுக் அனு, உனக்கு இப்பவாவது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த 2 ரூபா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வெறும் லக். பிராக்டிக்கல் கார்ப்பரேட் வேர்ல்ட்ல ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், அனலிட்டிக்கல் நாலேஜ் இதெல்லாம் இல்லனா திங்ஸ் வில் நெவர் ஒர்க் அவுட். சோ இப்போ நீ நான் சொன்னதை மட்டும் செய். இன்னைக்கு டீலர்ஸ்க்கு பிரசன்டேஷன் கொடுக்க போறது நீ தான். காட் இட்? போ, போய் குவிக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா. டோன்ட் வேஸ்ட் மை டைம். எஸ் மேம். ஹலோ அனு மேடம். ஹலோ சார். இன்னைக்கு டீலர்ஸ்க்கு பிரசன்டேஷன் கொடுக்க போறது நீ தான். போய் குவிக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா. டோன்ட் வேஸ்ட் மை டைம்.
கான்ஃபரன்ஸ் ஆல்ரெடியா பங்கஜ்? இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. என்ன சொல்றாங்க அனு மேடம்? அத கான்ஃபரன்ஸ் ஹால்ல தான் பார்க்கணும். பாவம் மூட்ல இல்ல போல இருக்கு. அவங்க முகமே சரியில்லை. நேத்துக்கு அவங்க அரேஞ்ச் பண்ண லஞ்சுக்கு சார் போகலல. சூர்யா சாரை பார்க்க விடாம நம்ம தடுக்கிறது இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? நாமளும் ஏதாவது செஞ்சுட்டு தானே இருக்கோம். இவளே ஏதாவது பண்ணி அவளே ஜெயிச்சிட்டு இருந்தா இனிமே நம்ம டர்ன். யூ நோ பங்கஜ், there is something weird with her. சரி பாப்போம். சார் வந்தாச்சா? வந்தாச்சு. அவருடைய கேபின்ல தான் இருக்காரு. கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காரு. பட் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் அவர்கிட்ட. நைஸ். யூ நோ இட்ஸ் கோயிங் டு பி a real fun today. இன்னைக்கு மீட்டிங் ஒரு த்ரில்லிங் மூவி பார்த்த மாதிரி இருக்கும். பட் என்ன பாப்கார்ன் மட்டும் மிஸ்ஸிங். இன்னைக்கு நான் அவளுக்கு கொடுக்கிற டாஸ்க்ல அவளால நிச்சயம் ஜெயிக்கவே முடியாது. சோ நம்ம அனு மேம் பிரசன்டேஷனை சொதப்பினதும் ஒரேடியா நம்ம ஆபீஸ்ல இருந்து கேட் பாஸ் கொடுத்து அனுப்பிட்டே இருக்க வேண்டியதான். ஐ அம் வெயிட்டிங். ஹாய் எவ்ரிவன். ஒரு நிமிஷம் வாங்க. தேவநந்தினி சாரீஸ் டீலர்ஸ் மீட்டிங் எத்தனையோ நாள் கழிச்சு இன்னைக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. So I want all of you to be ready within 5 minutes. And mainly Anu, all the best. இன்னைக்கு தேவநந்தினி சாரீஸ் டீலர்ஸ்க்கு அனு தான் பிரசன்டேஷன் தர போறாங்க. வாட்? அனுவா? மேம் ஆக்சுவலா இந்த பிரசன்டேஷனை நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தீனா. பட் அனு நம்ம கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற எம்ப்ளாயி. அண்ட் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரணும் இல்லையா? சோ இன்னைக்கு டீலர்ஸ் முன்னாடி அனுவே பிரசன்டேஷன் பண்ணட்டும். ஓகே அனு? தினகரன் அதுக்காக நாள் கணக்கா ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். மேம் ஐ அக்ரி வித் வாட் யூ ஆர் சேயிங் பட் எனிதிங் இஸ் born டு சேஞ்ச் ஹியர். மாற்றம் ஒன்றுதானே மாறாதது. தீனா, யூ அக்ரி வித் மீ ரைட்? தென் தட்ஸ் இட். மீரா, யூ ஆர் ரைட். அனுக்கும் சான்ஸ் கொடுக்கணுங்கிறது சரிதான். ஆனா சான்ஸ் மட்டும் போதாதே, அவளுக்கு அதுக்கான அனுபவம் இருக்கணும்ல. யா மேம், நானும் அதான் சொல்ல வந்தேன். எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்கும் இல்லையா? அந்த முதல் ஸ்டெப் அனுக்கு இன்னைக்கு. அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு எவ்வளவு நாள் இங்கே உட்கார வச்சிருக்க முடியும்? So let's stop with it and let us start wishing. Okay, let's wish her good luck. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ண. Thank you ma'am. எஸ், ஆல் தி பெஸ்ட் அனு. Anu, Thank you. be prepared. ம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், என்ன நான் தர வேண்டிய பிரசன்டேஷன் இது. அப்படின்னா என் சான்ஸ் போயிடுச்சா மேம்? அவசரப்படாத தீனா. கேனன் ஃபுட் இந்த கான்செப்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நீ? இல்ல மேம். ஒரு மாதிரியான தூண்டில் இது. ராணுவத்துல மலை மேல எதிரிங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல ஒரு டம்மி ட்ரூப்ப ரெடி பண்ணி அனுப்புவாங்க. எதிரிங்க அவங்க கிட்ட இருக்கிற எல்லா புல்லட்ஸையும் வச்சு அந்த ட்ரூப்ப சரமாரியா சுட்டு தள்ளிடுவாங்க. புல்லட்ஸ்லாம் காலியான பின்னாடி ஆக்சுவல் ட்ரூப் வெளியில வரும். வெப்பன்ஸ் காலியாகி நிக்கிற எதிரிங்கள ஈஸியா அடிச்சு விரட்டி தள்ளிடுவாங்க. இட்ஸ் as simple as that. So இப்போ நம்ம அனுப்புற டம்மி ட்ரூப் யாருன்னு உனக்கு புரியுதா? யா மேம், ஐ காட் இட். ஃபைனல் விக்டரி ஆல்வேஸ் வில் பி yours. Rather us. ஓகே மேம். 10 நிமிஷத்துல பிரசன்டேஷன் தயார் பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அவ என்ன ரோபோவா? இன்னைக்கு அவளோட இன்டெலிஜென்ட் முகமுடியும் கிழியும், சீட்டும் கிழியும். ஹாய், ஹலோ எவ்ரிவன். ஹலோ.
ஹலோ. Well, I'm so sorry, gentlemen. I kept you all waiting. half an hourன்னு 2 தடவை காபி குடிச்சாச்சு. Let us hear the presentation first. Sure, Mr. Vasudev. And இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் தர போறது மிஸ் அனு. அனு, let us start. மேம் புதுசா இவங்க இதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்தது இல்லையே. Yes, she is new. But Surya sir இவங்கள பர்சனலா இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணிருக்காரு. She is really talented, you know, quite intelligent. Anu, go ahead. பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலையே. லெட்ஸ் see. Tell me, அனு, நம்ம தேவநந்தினி சாரீஸ் பிசினஸ் எப்படி இருக்கு? அது ரொம்ப நாளா ஒரே கிராஃப்ல தான் இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே. ஐ எம் நாட் டெனிங் த ஃபேக்ட். இட்ஸ் a trusted brand. நம்ம எல்லாருமே பிசினஸ் பார்ட்னர்ஸ். ஸோ வெளிப்படையா நம்ம பிசினஸ் பத்தி பேசி பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு யோசிக்கணும்ல. என்னாச்சு அனு? அவங்க இங்கிலீஷ்ல சொன்னது உனக்கு புரியலையா? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா தேவநந்தினி சாரி சேல்ஸ எப்படி கூட்டலான்னு கேக்குறாங்க. சொல்லு. மேம் ப்ளீஸ் மேம். Excuses for a second. ஏய், மௌனத்தை வாங்காத. பேச வாய் திறந்து பேசி தொலை. என்ன பேசுறதுனே தெரியல மேம். ஏன் மேடம், நீங்க ஏன் பிரசன்டேஷன் தரக்கூடாது? எங்க டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குல்ல. ஆமா, இந்த பொண்ணை பார்த்தா ஏதோ இன்டர்ன் மாதிரியே இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி பிரசன்டேஷன் தரணும்னா கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எஸ், யூ ஆர் கரெக்ட். கரெக்ட். எஸ். All right. அனு, நான் உன்கிட்ட டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒன் டைம் லக்குங்கிறதெல்லாம் ஆக்சுவல் டேலண்ட்டுக்கு முன்னாடி ஒர்க் ஆகவே ஆகாது. இவ்வளவு ஆன பின்னாடியும் உன்னை ப்ரூவ் பண்ண இப்போ சான்ஸ் இருக்கு. புடி புடி. Do your best. ஆன சாரீஸ் ரொம்ப நல்லா உழைக்குது. ஆனா அது ரீசைக்கிள் ஆகுறது இல்ல. அதனால தான் சொல்றேன், அத ரீசைக்கிளா மாத்தி புதுசா யோசிச்சு பண்ணோம்னா நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படி? புது சேலைங்க வாங்க வரும்போது ஒரு சேலைக்கு ஒரு கூப்பன் நாம தரலாம். அந்த கூப்பனை அவங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு கூப்பனுக்கு ஒரு Dress தைச்சு தரணும் கூட ஆஃபர் பண்ணலாம். அதே போல பழச மாத்தி Dress தைக்க வர லேடிஸ்க்கு புது சேலை வாங்க ஒரு ஸ்பெஷல் கூப்பன். சோ பழசுக்காக வந்தாலும் சரி, புதுசுக்காக வந்தாலும் சரி, அவங்க புடவை வாங்குற ஆசைய நாம இன்னும் அதிகமாக்குறோம். அவங்க டெம்டேஷன் தான் நமக்கான கூடுதல் பிசினஸ். கூப்பன் சொன்னீங்கல்ல, அது ஒர்க் அவுட் ஆகுமா? எஸ் மேம். மீரா மேடம் கேக்குற கேள்வி சரியான கேள்வி. இந்த கூப்பனை நம்ம ஜனங்க கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சிருந்து அடுத்த துணியை தைப்பாங்களா என்ன? இதெல்லாம் நடக்காதுன்னு விட்டுட்டாங்கன்னா? நோ சார், அத நம்ம டிஜிட்டல் கூப்பனா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் கஸ்டமர் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ண வரப்போ அவங்க மொபைல் நம்பர் தருவாங்கல்ல, அந்த நம்பரை வச்சு அவங்க எவ்வளவு புடவைங்க வாங்குறாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த முறை வரப்போ நாமளே அவங்களுக்கு அந்த கூப்பனை ஞாபகப்படுத்தி அவங்கள ரிடீம் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சா நமக்காக கஸ்டமர்ஸ் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க. அடிக்கடி நாம ஒரு டைம் கேப்ல அவங்களுக்கான ஆஃபர்ஸை நம்ம ஞாபகப்படுத்தினா தப்பு இல்லைல்ல சார்? இந்த காலத்துல யாருதான் போன் யூஸ் பண்ணாம இருக்காங்க? நல்ல ஐடியா தான். நம்ம கிட்ட நல்ல நெட்வொர்க் இருக்கு. ரெண்டையும் கொலாபரேட் பண்ணா இது ஒர்க் அவுட் ஆயிடும். Well, gentlemen, I'm sorry to say this. But எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. ஏன் மீரா? This sounds very silly, sir. இந்த மாதிரி ஐடியாலாம் பேசலாம். ஆனா எக்ஸிக்யூட் பண்ணும்போது மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல இது ரொம்ப ரிஸ்கி. இல்ல மேம், ஒர்க் ஆகும். சில சமயம் சில ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப சில்லியா தோணும், ஆனா சமய கிளிக் ஆகும். ஒரு தடவை இதே மாதிரி ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனி
சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து ஐடியா கொடுத்தாங்களாம். ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல. கடைசியில அங்கே வேலை பாக்குற ஒரு பியூன் ஐடியா கொடுத்தாராம். அது என்னன்னு தெரியுமா? டூத் பேஸ்ட் டியூப்ல இருக்கிற ஹோல கொஞ்சம் பெருசாக்குனா பேஸ்டும் சீக்கிரம் காலியாகும், மக்களும் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாராம். அங்க பியூனா வேலை பார்த்துட்டு இருந்தவரு அதே கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டரா ஆனாரா மேம். எனக்கு என்னமோ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது சார். யா, ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா கடைக்கும் போய் யதார்த்தத்தில் என்ன நடக்குதுன்னு முதல்ல சர்வே பண்ணணும். சார், இதை நாங்கள் சர்வே பண்ணும்போது அனு மேடம் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். யா, ஷோர். ஆமாம்மா, அவங்களுக்கு சேல்ஸோட சேர்த்து பெண்களோட எமோஷனும் புரிஞ்சிருக்கு. அவங்களும் கூட இருந்தால் நல்லா இருக்கும். எஸ், ஷி வில் பி வித் யூ. அனு, ஃபேண்டாஸ்டிக் ஜாப். Okay guys, see you all. Thank you sir. Thank you sir. மீரா, Sir. நான் உனக்கிட்ட கொஞ்சம் பேசணும். You take care of them. Thank you மீரா. Thank you sir. மேம், அனுக்கு வேலை போயிடுச்சா மேம்? டீலர்ஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவள் டோட்டலி பிளாங்க் ஆயிருப்பாளே மேம். இப்போ நான் வேணா போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்குவா? Dina, will you please shut up and get back to your work? பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அனு. Thank you. ஐம் சாரி, நேற்று என்னால் வர முடியல. It's okay. உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிட்டேன். ஐம் ரியலி சாரி. சொல்றேன். என்னால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். எனக்காக நீங்கள் 3 பேரும் ஹோட்டலில் காத்திருந்து. இட்ஸ் ஓகேன்னு சொன்னனே சார், நான் வரேன். அனு, சார் சாரி, மீரா மேம் என்ன ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும். கேன் ஐ லீவ் நவ் சார்? ம். சூர்யா, அம்மா, நான் இருக்கும்போது இது எதுக்கு? நம்ம உடம்ப நாம தான் பார்த்துக்கணும்னு எப்பவும் சொல்லுவீங்களேம்மா. இப்போ பார்த்தா உங்கள் உடம்ப நீங்களே பார்த்துக்கிறது இல்லை. சூர்யா, பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்கே மேனேஜிங் டைரக்டர் நீ என் காலை பிடிக்கலாமா? ராஜாவுக்கு ஊர் முழுக்க வணக்கம் போடலாம், ஆனால் அம்மாவுக்கு என்னைக்கும் அவன் ஒரு குழந்தை தான். ஆமா, அனு பத்தி நீ சொல்லவே இல்லையே. என்ன சொல்லி டீலர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கா? தேவநந்தினி சாரீஸ் வாங்கினா அதோட ஒரு பழைய சாரியை ஃப்ரெஷ்ஷா தைச்சு தரோன்னு ஆஃபர் கொடுத்தா மக்கள் சந்தோஷமா வாங்குவாங்கன்னு சொன்னேம்மா. இதை கேட்டதும் அங்க இருந்த டீலர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயி என்னை எவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணாங்க தெரியுமா? சூர்யா சார் என்னடி சொன்னாரு? சேலைங்க மேல பெண்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட் பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னா. சேலைங்க மேல அவ்வளவு சென்டிமெண்ட்ஸ் வச்சிருக்காங்கிறது அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுமா. பழைய சேலைங்களை பத்திரமா மடிச்சு வச்சுக்கிறதுக்கு பதிலா அதையெல்லாம் புது ட்ரெஸ்ஸா தைச்சுக்கலான்னு சொன்னா. நல்ல யோசனை இல்லமா அது? சேலையெல்லாம் மடிச்சு வச்சு பத்திரப்படுத்தி வைக்க ஒருத்தி வரப்போறா. சுருக்கம் எல்லாம் போகும்படி, வருத்தம் எல்லாம் மாறும்படி. சேலையோட சுருக்கம் இல்லடி, இந்த வீட்டோட சுருக்கம். வீட்டுல இருக்கிறவங்க மனசோட சுருக்கம் எல்லாத்தையும் சரி பண்ண ஒருத்தி வரப்போறா. சொல்லி வச்ச மாதிரி வரப்போறா. I think it should work. நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? சூர்யா,
நான் அனுவை ஒரு தடவை பார்த்தே ஆகணும். எப்படியோம்மா எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கி இந்த வேலையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். ஆனா நின்னு போன கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீ ஏமா டென்ஷன் ஆகுற? நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஏன் நான் இல்லையா? அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, இத நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் சரி வராதானோ? நானும் நீயும் ஒரே கோச், அதனால டிக்கெட் ஃபேரை நாம 2 பேர் தான் ஷேர் பண்ணிக்கணும். நீ என்ன சொல்ற புஷ்பா? அப்பாவும் பொண்ணும் அப்புறமா எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கங்க. இப்ப லெமன் சாதத்தை சாப்பிடுங்க. எது எதுக்கோ தடை போடுறாங்களே, இதுக்கு ஒரு தடை போட மாட்டாங்க. நல்லாதான் இருக்கு. அம்மா சாப்பிடுமா. ஆண்டி, ஆண்டி. ரம்யா இருக்காளா? அவ வீட்ல இல்ல. மா ஏமா போய் சொல்ற? சொல்லணும். அது வந்து ஏய், என்னடி இது புது பழக்கம்? என்னையே எதிர்த்து வர பேசுற? எல்லாம் சேர்க்க சரியில்லை. நீ ஏமா போய் சொன்ன? ஏய், ஏன்னா நீ அவ கூட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. போதுமா? என்னடி வாய் ரொம்ப நீண்டுகிட்டே போகுது? நம்மள எல்லாம் கேவலப்படுத்தி இந்த கல்யாணத்தையே நிறுத்தினவாவ. அவ கூட உனக்கு என்னடி பேச்சு? வாய் மூடி உள்ள போ. மா வாய்க்கு வந்தபடியில பேசாதம்மா. ஏய் அனு, அனு நில்லடி. அம்மா ஏமா இப்படி நடந்துக்கிற? அனு என் ஃப்ரெண்டுமா, அவ மனச குத்தி பேசிட்டுல உனக்கு என்னமா சந்தோஷம்? ஏண்டி சம்பத்து கூட நடக்கிறத கல்யாணத்தை நிறுத்தினப்ப அவளுக்கு மறந்துருச்சா நீ அவ ஃப்ரெண்டுங்கிறது? இப்ப வந்து பெரிய இவளாட்டம் சொல்ற நீ அவ ஃப்ரெண்டுன்னு. இந்த பார், நான் அவ மனசு குத்துற மாதிரி பேசினேன்னு சொல்றியே, முதல்ல அவளுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தாதான் அது வலிக்கும். ஓடி முதல்ல வேலையை பார்த்துக்கிட்டு. இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நீ ஒரு சாட்சிமா. அப்பாவை கட்டிக்கிட்ட, ஆனா இன்னைக்கு நீ தனி மரமா நின்னுகிட்டு இருக்க. அனுவோட அப்பா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அவளுக்கு எது நல்லதுன்னு அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு அப்பா என் கூட இல்லம்மா. என்னென்ன முடியலையா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல. ரம்யாமா, ஐயோ என்ன ரம்யாமா, உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா? மாத்திரை எதுவும் வாங்கணும்னா சொல்லுங்க, நான் என் வீட்டுக்காரர் அமுச்சு வாங்கி கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் நாங்களே பாத்துக்குவோம். நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பிளாட்ல எல்லாம் தங்குற பணக்காரங்களா? காலனின்னு ஆனதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா உதவின்னு செய்யாம இருந்தா எப்படி? நமக்குள்ள மனஸ்தாபம் இருக்கிறது வாஸ்தவம் தான். அதுக்காக உறவு முறிச்சுக்கணுமா? முறிச்சுக்கிட்டது யாரு, நீங்களா இல்ல நாங்களா? பாருங்க இவங்க பேசுறத. ஏய் நீ வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும்? பெரிய இவ மாதிரி பேச வந்துட்ட. அண்ணே இவங்க கூட சம்பந்தமே பண்ணிருக்க கூடாதுண்ணே. பாவம் எங்க அண்ணன், இதனால எவ்வளவு நொந்து போயிருக்காருன்னு தெரியுமா? அண்ணன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணன். உங்களுக்கு நடந்த இந்த அவமானத்துக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். இவங்க வீட்டுக்கு ஒவ்வொரு மாசமும் பாதி மளிகை சாமான் நம்ம வீட்டுல இருந்தா போச்சு. இப்படி இருக்கும் போதே இந்த ஆட்டம் ஆடுறாங்களே. இப்ப வந்துட்டாங்க பெருசா கேக்க.
இந்த பாருங்க, எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க பாத்துக்க மாட்டோமா? வெளியில இருந்து ஒருத்தர் கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும் நாங்க காத்துக்கிட்டா இருக்கோம். எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ரம்யாம்மா நான் வரேன். ஆண்டி ஆண்டி அண்ணே இருங்க அண்ணே, நான் தண்ணி கொண்டு வரேன். மா ஏன் இப்படி வெறுப்பு கொட்டுற? ஏய், யாரு நீ? நீ இந்த வீட்டு பொண்ணா அந்த வீட்டு பொண்ணா? என்ன அவங்க மேல அவ்வளவு அக்கறை காட்டுற? அவங்க எவ்வளவோ சமாதானமா பேசுறாங்க, நீ ஏமா இப்படி பேசுற? என்ன சமாதானமா பேசிட்டா ஆயிடுச்சா? அந்த ரூல்ஸ் புக்ல ஏன் அப்படி ஒரு ரூலை போடணும்? அம்மா, நம்ம வீட்டுக்கு வர்றவளுக்கு நல்லது நினைச்சு நான் பண்ணா. ஆனா மாமா, நீங்க நடந்துக்கிட்ட விதமும் அப்படிதான் இருந்துச்சு, நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிதான் இருந்துச்சு. ஏய், என்னடி மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? போடி உள்ள போ. அண்ணே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த சூர்யா சார் வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தவங்க தானே. ஒரு விதத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூரிய பிரகாஷ். அதான் அந்த வீட்டுல எல்லாரும் இந்த ஆட்டம் ஆடுறாங்க. ஆமாண்ணே, அந்த சூரிய பிரகாஷ் ஏன் எப்ப பார்த்தாலும் இங்கே இருக்காரு? அந்த ஆபீஸ் அப்ப யார் தான் பாத்துக்கிறா? நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். விட போறதே இல்ல, பழி வாங்கியே தீரணும். பார்த்துக்கிட்டே இரு. ஷாக். பட் அந்த மீட்டிங்ல அவ்வளவு சீக்கிரமா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை சார். பொண்ணுங்களோட மனசை, தாட் ப்ராசஸ சரியா பிடிக்கிற அந்த பொண்ணு. இத்தனை நாளா இத பத்தி நாம யாராவது யோசிச்சோமா? அதுக்கு தான் சார் சொல்றது. சும்மா பிசினஸ் மேனா ஆனா மட்டும் பத்தாது. We need people like அனு.